நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுத்தழல் அத்தியாயம் 10. முகில்திரை 3. அபிமன்யு சாத்தியகின் அறைக்குள் நுழைந்து முகமன்கள் ஏதுமில்லாமலேயே, நாம் நம்மை கோழைகள் என அறிவித்துக் கொள்ள வேண்டியதில்லை மூத்தவரே. எனக்கு இங்கிருக்கும் படை எதுவாக இருந்தாலும் அது போதும். இவர்கள் வேட்டுவர்கள், விற்திறன் கொண்டவர்கள். இவர்களை கொண்டே நான் பாணரை வென்று மீள்கிறேன் என்றான். சாத்தியகியின் அருகே சென்று, என் வில்திறனை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எந்த எக்களத்திலும் தோற்றதில்லை. நான் அவர் மைந்தன். என்னை கிருஷ்ணார்ஜுனன் என்றே அழைப்பார்கள் என் ஆசிரியர்கள். ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று அவன் கைகளை பற்றினான். ஏடு ஒன்றை நோக்கி கொண்டிருந்த சாத்தியகி அதை கீழே வைத்துவிட்டு சீரான குரலில், நாம் எதன் பொருட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றே நமக்கு தெரியாது. போர் முகம் கொள்வதனால் அவர்கள் பணையப்படுத்தி இருப்பவருக்கு என்ன இடர் வரும் என்றும் அறியோம் என்றான். எதுவானாலும் முதலில் ஓர் அடியை போடாமல் அவர்கள் முன் சென்று நிற்கலாகாது மூத்தவரே. எந்த பேரத்திற்கும் முன்னால் நம் ஆற்றலை காட்டியாக வேண்டும். இப்போது நாம் படை கொண்டு எழுவோம் என அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். குடலை கூறுவாள் என நான் அவர்களின் நிலத்தை ஊடுருவி செல்கிறேன், பேரழிவை உருவாக்குகிறேன். அவன் கைகளை தூக்கி உரத்த குரலில், ஆம், அவர்களின் ஊர்களை எரித்தழிப்பேன், நீர்நிலைகளை சூறையாடுவேன், களமுற்றங்களில் தலைகளை உருட்டுவேன். எண்ணிக்கொள்க, அவர்களின் 1000 பெண்களை சிறைப்பிடித்து வைப்பேன். அவர்கள் அஞ்சி மறுவினை சூழ்வதற்குள் பேச்சுக்கு ஒருக்கமென்று அறிவிப்பேன். அவர்கள் முன் நிகரென்று அமர்ந்து பேசுவேன். நம்புங்கள், இல்லையே நாம் இழப்பது மிகுதி. ஒருவேளை இந்த பேரத்தில் நாம் வெல்லக்கூடும். ஆனால் நெடுநோக்கில் தோற்றவர்கள் ஆவோம். இது மீண்டும் மீண்டும் நிகழும். சாத்தியகி, நீ சொல்வது போல நிகழும் என்றால் நன்றே. இல்லையேல் என்ன ஆகும் என்றான். என்ன இது? களம் கண்டவரல்லவா நீங்கள்? எந்தையின் முதல் மாணாக்கர் அல்லவா? ஆகவேதானே உங்களிடம் பேச வந்தேன். ஸ்ரீதமர் அமைச்சர். அவருக்கு போரின் உளநிலைகள் புரியாது. மூத்தவரே, போருக்கு பின் தோல்வியடைந்தால் என்ன செய்வதென்று எந்த சத்திரியனும் எண்ணக்கூடாது. தோல்வியை எண்ணிவிட்டாலே தோல்விக்குரிய தெய்வமாகிய அபஜயை வந்து அருகே நின்று விடுவாள். துயரால் கனிந்த இனிய முகம் கொண்டவள், கண்ணீர் நனைந்த மெல்லிய சொற்களால் உரையாடுபவள், குளிர்ந்தவள், பின்னிரவின் காற்று போல மலர் மனம் கொண்டவள், வியாதி தேவிக்கும் நித்ரா தேவிக்கும் இளையவள். அவள் வந்து விட்டால் தவிர்ப்பது மிக மிக கடினம். இனிய சொற்களால் நம்முடன் உரையாடுவாள். முதலில் தோல்வியால் பெரிய இழப்பில்லை என்பாள். அச்சொல்லின் இனிமையை நம் உள்ளத்தின் ஒரு நுனி தொட்டாலும் மேலும் பற்றி அருகணைந்து போரில் தோற்பதும் வெல்வதும் நிகரே என்பாள். பின்னர் நம்மை தழுவியபடி, வெற்றிக்காக போராட வேண்டாம், போராடுவது கடமை என்பதற்காக போராடும்படி சொல்வாள். நம்மை இறுக பற்றி கொண்டு, வெற்றி என்பது வீண் ஆணவத்தையே அளிக்கும் என்பாள். தோற்றவர்களே காவிய தலைவர்கள் என்பாள். தோல்வியடைவதன் வழியாக நாம் மேலும் ஆழமாக காலத்தில் நின்றிருக்க முடியும் என்பாள். இன்று தோற்பதே என்றைக்குமான வெற்றிக்கான வழி என்று சொல்வாள். தோல்வியே வீரனின் முழுமை என நம்மை நம்ப வைப்பாள். தோல்வியை நோக்கி நாம் கை நீட்டுவோம், மன்றாடி அருகழைத்து நெஞ்சிலேற்றிக் கொள்வோம். தோற்றவர்கள் அனைவரும் தோல்வியை விழைந்தவர்களே என்றான் அபிமன்யு. சாத்தியகி சலிப்புடன், சப்தபத வியூகத்தின் முகப்பு பாடல் கற்றிருக்கிறேன் என்றான். ஆனால் நான் இங்கே எளிய படைத்தலைவனாக அமர்ந்திருக்கவில்லை. இளைய யாதவரின் நிலத்தை காக்கும் பொறுப்பும் எனக்குள்ளது. பாணாசுரரின் ஆற்றல் என்ன என்று நமக்கு தெரியாது. அவரது திட்டங்கள் என்ன என்றும் அறியும். இந்நகரில் இருந்து கொண்டு நாம் அறியும் உளவு செய்திகள் மிக மிக குறைவு. ஆழமறியா நீர்நிலையில் தலைகீழாக பாய்வதற்கு பெயர் வீரமாக இருக்கலாம். அறிவுடைமை என்று இருக்க வாய்ப்பில்லை. அபிமன்யு சோர்வுடன், எத்தனை பெரும் படையுடையவர்கள் என்றாலும் அவர்களும் நம்மை அஞ்சுகிறார்கள். ஆகவேதான் நம்மை தாக்காமல் 14 ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள். நம்முடன் மன உறவு கொள்ள விழைகிறார்கள் என்பதனாலேயே
நம்மை முற்றழிக்கவோ முழுதும் விலக்கவோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள். மூத்தவரே, யாதவர்களின் பூசல்களையும் பிளவுகளையும் நாம் அறிவோம். அவர்கள் நோக்கில் யாதவ பேரரசு துவாரகை முதல் இங்கே சப்தபலம் வரை விரிந்து கிடக்கும் பெரு நிலம், பல்லாயிரம் படைக்கலமேந்திய கைகளின் பரப்பு என்றான். நாம் அவர்களை அறைவோம். யானை வந்து அடித்தளத்தில் முட்டிய கோட்டை போல அவர்களை கட்டுக்குலையச் செய்வோம். அதன் பின் ஒவ்வொன்றும் எளிதாகும். என்னை நம்புங்கள், நான் வெல்வேன் என்றான். சாத்தியகி தலையை அசைத்து, நன்று, உனக்கு போரிட ஒரு வாய்ப்பை அளிக்கிறேன். இப்போதல்ல, பாணர் கைப்பற்றி இருக்கும் பணையப் பொருள் என்ன என்று தெரிந்த பின்னர். இப்போது ஸ்ரீதமர் ஆணையிட்டபடி தூது சென்று செய்தி அறிந்து வருக. அதன் பின் அனைத்தையும் எண்ணிச் சூழ்வோம் என்றான். அபிமன்யு, மூத்தவரே, எண்ணிச் சூழ்வோம் என்பதன் பொருள் என்ன என்று நானும் அறிவேன். நான் சொல்வதை ஒரு கணம் செவி கொடுங்கள். நீங்கள் என்னை விட்டுவிட்டு இந்நகரின் படைகளை நோக்குகிறீர்கள் என்றான். சாத்தியகி, நான் இளைய யாதவரை விட்டுவிட்டு யாதவருக்கு என்ன பொருள் என்று நோக்குகிறேன். விழி இழந்த மந்தை இது. அங்கே மறுதரப்பில் எழுபவர் எவர் என்று நீ அறிந்திருக்க மாட்டாய். கேட்டு தெரிந்து கொள். இனி நான் சொல்வதற்கேதுமில்லை என்றான். அபிமன்யு சில கணங்கள் செயலற்றவன் போல நின்றுவிட்டு, நன்று, எனக்கிடப்பட்ட ஆணையை தலை கொள்கிறேன். ஆனால் இது யாதவரின் மாட்சியின் சரிவு. விழித்தெழுந்தால் இதன் பொருட்டே நம்மை கொல்ல மாதுளர் படையாளியை எடுப்பார். ஐயமே இல்லை என்ற பின் தலை வணங்கி வெளியே சென்றான். பிரலம்பன் படிகளில் சினத்துடன் இறங்கி வந்து அபிமன்யுவை நோக்கிச் சென்று, ஆணை என்ன என்றான். ஆணையா? கையை காலிடுக்கில் பொத்தி வைத்து துயில்க. அதுதான். செல் செல் மூடா என்றான் அபிமன்யு. பிரலம்பன், நன்று, அதுவும் உகந்ததே என்றான். வெட்டி வீழ்த்தி விடுவேன் அறிவிலி என்று அபிமன்யு கூச்சலிட்டான். நாம் தூது செல்ல போகிறோம், அவ்வளவுதானே என்றான் பிரலம்பன். இல்லை, தூது செல்ல நான் என்ன தர்ப்ப ஏந்திய அந்தணனா? நான் வில்லேந்திய இளம் விஜயன். இவர்கள் யார்? இவர்கள் சொல்லுக்கு நான் ஏன் கட்டுப்பட வேண்டும்? பிரலம்பன், ஆனால் என்று தொடங்க, நான் முடிவெடுத்து விட்டேன். இதோ இது என் கணையாழி. இதில் விஷ்ணு குலத்தின் முத்திரை உள்ளது. இதை கொண்டு சென்று வேடர் தெருவில் காட்டு. நான் கிளம்பிச் செல்கிறேன். நான் இதற்கு அடுத்த ஊரில் காத்திருப்பேன். வேட்டுவர் தெருவில் வில்லேந்த தெரிந்த அனைவரும் காட்டுப்பாதையில் வந்து என்னுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும். இது அரசாணை என்றான். பிரலம்பன், ஆனால் என தயங்க, மூடா, இன்று இந்நகரில் அரசகுடி என்றிருப்பவன் நான் மட்டுமே. நான் ஏன் சாத்தியகிக்கு ஆணையிடவில்லை என்றால், அது அவர் தந்தையின் மாணவராக எனக்கு மூத்தவர் என்பதனால்தான் என்றான் அபிமன்யு. சப்தபலத்திற்கு அப்பால் நெடுந்தொலைவில் காடுதான் இருந்தது. அதன் பின்னர் 2 குன்றுகள் நடுவே மார்த்திகம் என்னும் ஆயர்களின் சிற்றூர் கண்ணுக்கு தெரிந்தது. தனியாக அவ்வூரில் நுழைந்த அபிமன்யு அங்கிருந்த ஊர் தலைவரின் மாளிகையில் காத்திருந்தான். அவன் காட்டிய ஓலையை கொண்டு அவனை ஸ்ரீதமரின் தூதன் என்று மட்டுமே ஊர் தலைவர் அறிந்திருந்தார். ஆகவே அவன் அங்கே 4 நாட்கள் காத்திருந்தது அவருக்கு விந்தையாக இருந்தது. ஆனால் அரச பணி என்பதனால் அவர் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் ஊரில் இருந்த எவரும் அவனிடம் எவ்வகையிலும் தொடர்பு கொள்ளலாகாது என ஆணையிட்டிருந்தார். அபிமன்யு பகலும் இரவும் நிலையழிந்தவனாக காத்திருந்தான். 2வது நாள் முதல் எரிச்சலும் சினமும் கொள்ளத் தொடங்கினான். அவனிடம் ஊர் தலைவர் மட்டுமே பேசினார். ஒவ்வொரு சொல்லுக்கும் அவன் சினம் கொள்வதை கண்டதுமே அவன் அரச குடியினன் என்பதை அவர் உய்தறிந்து கொண்டார். அவன் காத்திருப்பது எதை என அவர் முதலில் வியந்தார். அது ஊருக்கு நன்று செய்வதல்ல என்று ஐயம் கொண்டார். பின்னர் வரவிருப்பதை எண்ணி அஞ்சினார். இரவில் துயில் கொள்ளாமல் ஆனார். பகலில் துயில் பழுத்த விழிகளுடன் அபிமன்யுவை நோக்கும்படி தன் குடில் வாயிலில் தடியுடன் நாளெல்லாம் அமர்ந்திருந்தார். அந்தியிலும் புலரியிலும் ஊரின் தென்மேற்கு மூலையில் அமர்ந்திருந்த மூதன்னையரின் கற்களுக்கு மலரிட்டு வணங்கினார். 4ஆம் நாள் பின்னிரவில் புறவை குளம்படிகள் கேட்டபோது ஊர் தலைவர் திடுக்கிட்டு எழுந்து உடல் நடுங்கினார். துயிலுக்குள் 1000 புறவைகளின் குளம்படிகளாக கேட்ட அவ்வொலி விழித்து கொண்ட போது
இருளுக்குள் பாறைகள் உருண்டு அணுகுவது போல தோன்றியது. கோல் ஒன்றி வெளியே வந்தபோது மீண்டும் அவை புறவி குளம்படிகளாயின. ஒரு படை அணுகி வருகிறது. எந்த படை? அவர் தன் குடிகளுக்கு ஆணையிட்டு எச்சரிக்கை அளிக்க விழைந்தார். ஆனால் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இடக்கை தானாகவே ஆடிக்கொண்டிருக்க வாய் திறந்து நிற்க அணுகி வரும் இருளசைவுகளை நோக்கியபடி திண்ணையில் நின்றார். ஊரில் அனைவரும் துயில் எழுந்து விட்டிருந்தனர். அகல் விளக்குகள் கொளுத்தப்பட்டு குடில்கள் வெளிக்கொண்டன. வாயில்கள் திறந்து நகை பூண்டன. கை விளக்குகளுக்கு மேலே நிழல்கள் எழுந்தாட ஆயர்கள் ஊர் மன்று நோக்கி வரத் தொடங்கினர். பூசகர் அருகே வந்து, படைகள்? எவருடைய படைகள் என்றார். குடித்தலைவர், இங்கே இப்பொழுதில் வருகின்றன என்றால் அவை யாதவரின் படைகளே என்றார். யாதவ படைகளா? இளையவரை சிறைப்பிடிக்க செல்கிறார்களா என்றான் இளைஞன் ஒருவன். குடித்தலைவர் சினம் கொண்டு, வாயை மூடு மூடா என்று சீறினார். அவன், மூத்தவரின் படைகள் எப்போது வேண்டுமென்றாலும் வரக்கூடும் என்று சொன்னார்கள் என்றான். மரவுரியை போர்த்து இருந்த ஆயன், இவர் யார்? இவர் இப்படைக்காகவா காத்திருக்கிறார் என்றான். இவர் எந்த படையைச் சேர்ந்தவர்? ஸ்ரீதமரின் தூதர் என்றால் ஏன் இவர்களுக்காக காத்திருக்கிறார் என்றான். இளைஞன் ஒருவன், இவர் பாண்டவராகிய அர்ஜுனனேதான் என்று சொன்னார்கள் என்றான். யார் சொன்னார்கள் என்று குடித்தலைவர் அவனை நோக்கி பற்களை கடித்தபடி கேட்டார். ஒரு பெண் கனவில் கண்டிருக்கிறாள். பின்னர் அத்தனை பெண்களும் அதையே சொல்லத் தொடங்கிவிட்டனர். மலை இடைவெளியில் தோன்றிய நிழலுருக்கள் புறவி வீரர்களாக உரு திரட்டி ஊரை அணுகின. குளம்படி யோசைகள் 4 திசைகளிலும் இருந்து எழுந்தன. அத்தனை குடில் சுவர்களிலும் அவ்வோசை கேட்டது. சுவர்கள் தவளைகள் போல் ஓசையிடுகின்றன என்றான் இளைஞன். அபிமன்யு ஊர் வாயிலில் மூங்கில் கதவருகே சென்று அதன் கயிற்றை பிடித்து இழுத்து விரிய திறந்தான். யாரெங்கே என்றான். ஊர் தலைவர் அவனை அணுகியதும், பந்தங்கள் வரட்டும் என ஆணையிட்டான். இளைய யாதவர்கள் பந்தங்களை கொளுத்தி கொண்டு வந்து ஊர் மன்றில் நிறுத்த முற்றம் செவ்வொளி கொண்டது. முதல் புறவி வந்து தயங்கியது. இளவரசே என்று பிரலம்பன் அழைக்க, வருக என்றான் அபிமன்யு. பிரலம்பன் புறவியில் உள்ளே வந்தான். தொடர்ந்து மேலும் 2 புறவிகளில் உள்ளே வந்தனர். பிற புறவி வீரர்கள் ஊருக்கு வெளியே பரவி நிறை கொண்டனர். அபிமன்யு மன்றில் பீடமென போடப்பட்டிருந்த கல்லில் அமர்ந்தான். பிரலம்பன் அருகே வந்து தலை வணங்கி, சற்று பிந்திவிட்டது இளவரசே என்றான். குடித்தலைவரின் அருகே நின்றிருந்த ஒருவன், இளவரசரா என்றான். இன்னொருவன், நான் எண்ணினேன் அவர் இளைய பாண்டவர் என்றான். அர்ஜுனரை போலவே இருக்கிறார் என்று ஒரு முதுமகள் சொன்னாள். அவள் பிறந்த ஊர் வழியாக ஒரு முறை இளைய பாண்டவர் அர்ஜுனர் செல்வதை கண்டிருக்கிறாள். அபிமன்யு, எத்தனை பேர் என்றான். 70 பேர் என்றான் பிரலம்பன். சப்தபலத்தில் வெறும் 7 பேர்தான் வந்தனர். அப்போதுதான் நீங்கள் சொன்னது நினைவுக்கு வந்தது. சப்தபலத்திலிருந்தே இந்த குளிர் கிளம்பி பரவுகிறது. ஆகவே அவர்களை அழைத்து கொண்டு மறுபக்கம் விலகி காடுகளுக்குள் சென்றேன். அவர்களை அனுப்பி மேலும் மேலும் வேட்டைக்காரர்களை சேர்த்தேன். எவரிடமும் புறவிகள் இல்லை. ஆகவே வழியில் ஒரு வணிகர் குழுவை தாக்கி அவர்களிடமிருந்து புறவிகளை பறித்து கொண்டேன். அவர்களை கொண்டு 3 காவல் நிலைகளை தாக்கி புறவிகளை பறித்தேன். அபிமன்யு, நன்று. 70 பேர் என்றால் அது ஒரு படை. நாம் எல்லையை அடைவதற்குள் 100 என்றாக்கி விடலாம் என்ற பின் திரும்பி குடித்தலைவரை அருகே வரும்படி கை அசைத்தான். அவர் அருகணைந்து, பொறுத்தருள வேண்டும். தாங்கள் இளமை மீண்ட இளைய பாண்டவர் என அறிந்திலேன் என்றார். அறியாதிருத்தலே நன்று. நாங்கள் புலரியில் இங்கிருந்து கிளம்புவோம். எங்களுக்கு போர் உணவு ஒருக்குக என்றான். அவர் வாய் திறந்து விழி மலைத்து நின்றார். என்ன என்றான் அபிமன்யு. போரா என்றார். ஆம், போரேதான், விரைவில் என்றான் அபிமன்யு. என்ன செய்ய வேண்டும் என பிரலம்பன் சொல்வார். இவர் என் படைத்தலைவர். அவர் தலை அசைத்தார். உடனே சென்று உங்கள் பெண்டிர் அனைவரையும் எழுப்புக என ஆணையிட்ட பிரலம்பன், இளவரசே, நான் படைத்தலைவனா? விளையாடவில்லையே என்றான். நீர் என் படைத்தலைவர். அந்த முத்திரை கணையாழி உம்மிடம் இருக்கட்டும் என்றான் அபிமன்யு.
புலரி இருள் கரையத் தொடங்கியதும் அவர்கள் கிளம்பி வடமேற்காக செல்லத் தொடங்கினர். ஊர் முழுக்க கூடி நின்று அவர்கள் செல்வதை நோக்கியது. போருக்கு இப்படி கவசங்கள் இல்லாமலா செல்வார்கள்? அம்புகள் பாய்ந்து விடுமே என்றான் ஓர் ஆயன். ஆம், ஆனால் அவர்கள் அம்பை தவிர்க்கும் கலை அறிந்தவர்கள் என்றார் ஒரு முதிய யாதவர். அந்த நுட்பம் எனக்கு தெரியும். அது ஒரு பச்சிலை. அதை இடையில் கட்டிக்கொண்டால் நாம் அம்புகளிலிருந்து தப்ப முடியும். ஆனால் சத்திரியர்களும் வேடர்களுமே அதை கட்டிக்கொள்ள முடியும் என்றார் இன்னொருவர். உப்பிட்டு உலர்த்தப்பட்ட ஊன் துண்டுகளை கோதுமை மாவுடன் சேர்த்து இடித்து உருட்டி வாழை இலை சருகுகளில் கட்டி ஈச்ச இலை பைகளில் இட்டு அவர்களுக்கு அளித்திருந்தனர். ஆளுக்கு 8 உருண்டை ஊனுணவு. 8 நாட்களில் போர் முடிந்தாக வேண்டும் என்றான் ஒருவன். அவர்கள் வென்ற பின் வீழ்ந்தவர்களின் உணவையும் எடுத்துக்கொள்வார்கள் என்றான் இன்னொருவன். அவர்கள் விழிகளிலிருந்து மறைந்ததும் உடன் சென்று வழிகாட்டிய இளைஞன் திரும்பி வந்து, அவர்கள் பாணாசுரரிடம் போரிடச் செல்கிறார்கள் என்றான். குடித்தலைவர் வாய் திறந்து மலைத்தார். ஒருவன், 70 பேரா என்றான். ஆம், அவர்களை வழிநடத்துபவர் இளைய பாண்டவர் அர்ஜுனரின் மைந்தர் அபிமன்யு. அவரை எந்த மானுடரும் வெல்ல முடியாது என இந்திரனின் அருட்சொல் உள்ளது பூசகர். ஆனால் பாணாசுரரை மானுடர் வெல்ல முடியாதென்று சொல்லப்பட்டுள்ளதே என்றார். ஆம், அப்படித்தான் சொல்கிறார்கள் என்றார் ஒரு முதியவர். ஒவ்வொருவரும் தெய்வங்களால் தானே வீழ்த்தப்படுகிறார்கள். ஒவ்வொருவரிலும் அத்தருணத்திற்குரிய அச்செயலுக்குரிய தெய்வங்கள் எழுந்துதானே அதை நிகழ்த்துகின்றன என்றார் பூசகர். பாணன் வெல்லப்படுவான் என்பதில் ஐயமில்லை. சினத்துடன் ஓர் இளைஞன், ஏன் என்றான். அவர் மாவீரர். அவர் ஏன் வெல்லப்படாது நிலை கொள்ளலாகாது என்றான். பூசகர் ஒரு பாக்கை எடுத்து கடித்து அதன் துண்டை வாயில் இட்ட பின் அனைவரும் தன்னை நோக்குவதற்கான இடைவெளியை அளித்து, கேள் இளையவனே, குவிந்த மணல் அவ்வாறே நிலைக்கலாகுமா என்றார். அவன் இல்லை என தலை அசைத்தான். ஏனென்றால் நிரப்புவதும் நிகர் செய்வதுமே காற்றின் கடனாக உள்ளது. அனைவரும் விழிநிலைக்கு அவரை நோக்கி இருக்க ஊழின் நெறியை அவரும் உய்த்துணரவியலாது. அதன் தொழிலை எங்கு நோக்கினும் காணலாம். அது நிகர் செய்வது. பாணர் மிஞ்சி எழுந்தவர், மேலும் மேலும் என செல்பவர். மறுமுனை இணை கொண்டு எழுந்தாக வேண்டும். யாதவ நிலத்தின் எல்லையில் அமைந்த கிராதகிரி என்னும் சிறிய மலையடிவாரத்தை அந்த இருளுக்குள் சென்றடைந்த போது அபிமன்யுவின் படை 3 மடங்கு பெருகி இருந்தது. 4 நாட்கள் தொடர்ந்து நிகழ்ந்த அப்பயணத்தில் 12 வேட்டுவ சிற்றூர்களிலிருந்து படை திரட்டினர். 5 காவல் நிலைகளில் புறவிகளை கவர்ந்தனர். இறுதியாக கூர்மபாகம் என்னும் யாதவ சிற்றூரிலிருந்து உணவுருளைகளை பெற்றுக்கொண்டார்கள். வழிகாட்டி சென்ற மூத்த வேட்டுவரான கடம்பர், நாம் ஆசுர நிலத்தை அடைந்து விட்டோம் இளவரசே என்றார். இந்த மலைக்கு அப்பால் ஒரு மான் துள்ளினாலும் அசுரர்களின் காவல் நிலைகளில் இருப்பவர்களால் பார்க்க முடியும். இதற்கு இப்பால் நாம் இரவு தங்குவோம். அசுர நிலத்தை எப்போது கடப்பதென்று நீங்கள் எண்ணி சூழ்ந்து ஆணையிடுங்கள். படை வீரர்கள் புறவிகளை அவிழ்த்து கடிவாளத்தை முன்னங்கால்களுடன் பிணைத்து மேயவிட்டனர். அவை நிறையாக அருகே ஓடிய சிற்றோடையை அணுகி நீர் அருந்துவிட்டு காட்டுக்குள் புகுந்தன. உலருணவு உண்டு நீர் அருந்திய பின் இலை மெத்தைகளை விரித்து அனைவரும் துயிலத் தொடங்கினர். அபிமன்யுவும் பிரலம்பனும் கடம்பரும் மலை ஏறி சென்று அங்கே நின்றிருந்த பெரிய வேங்கை மரத்தின் மேல் ஏறி நின்று அசுரர்களின் காவல் நிலைகளை கண்டனர். அவர்களின் காவல் நிலைகளை பார்ப்பதற்கு இரவே உகந்தது. நம்மை அவர்கள் காண முடியாது. அவர்களின் பந்தங்கள் நெடுந்தொலைவுக்கு தெரியும் என்றார் கடம்பர். இருளில் பந்தங்கள் எளிய வரைபடம் ஒன்றை வரைந்திருந்தன. சில கணங்கள் நோக்கிவிட்டு, மிகச் சிறந்த காவலரன், காடுகளை இப்படி காவல் காக்கவியலும் என இந்திரபிரஸ்தத்திலோ அஸ்தினபுரியிலோ எவரும் அறிந்திருக்க மாட்டார்கள் என்றான் அபிமன்யு. இவ்விருளில் கூட நாம் ஒரு எல்லைக்கு அப்பால் செல்ல முடியாது. கருங்குரங்குகளும் உச்சிக்கிளை பறவைகளும் ஒலி எழுப்பி நம்மை அறிவிக்கும். இங்கிருந்து சோனிதபுரம் வரை மலைச்சரிவினூடாக செல்லும் புறவிப்பாதையை 100 இடங்களிலிருந்து வில்லவர் குறிபார்த்திருப்பார்கள்
என்றார் கடம்பர். சோழிதபுரம் தெய்வங்களால் கட்டப்பட்ட வன்கோட்டை சூழ்ந்தது. உள்ளே அத்தனை தெருக்களிலும் அசோகம், செம்பாலை என செம்மலர்கள் விரியும் மரங்கள் மட்டுமே நட்டு வளர்க்கப்பட்டுள்ளன. வசந்தம் எழுகையில் அந்நகரம் காட்டுத்தீ என தெரியும். ஆசுர நாட்டுக்குள் எங்கும் வண்டி பாதைகள் இல்லை. கால்களற்றவை தங்கள் காட்டுக்குள் நுழையலாகாதென்பது அசுரர்களின் மூதன்னையரின் ஆணை. வணிகர்கள் அத்திரிகளிலும் வீரர்கள் புறவைகளிலும் செல்வார்கள் என்றார் கடம்பர். நன்று. சாலை இல்லையேல் அக்கோட்டையை அழிக்கும் தண்டு வண்டிகள் அங்கே அணுகவியலாது என்றான் அபிமன்யு. அவன் சொன்னதை அப்போதுதான் உணர்ந்தவர் போல அவர் அவனை கூர்ந்து நோக்கினார். பாணாசுரரின் குலமுறை என்ன கடம்பரே என்றான் அபிமன்யு. கடம்பர் அக்கேள்வியால் மீண்டு வந்து, நான் அறிந்த கதைகளெல்லாம் வேட்டைக்குடி பாடகரின் சொற்களில் எழுந்தவை என்றார். பாணர் காஷ்யப குலத்தவர், ஹிரண்யகசிபுவின் கொடி வழியினர், மகாபலியை மூதாதையாக கொண்டவர். அசுர குலத்து அன்னை நிகும்பைக்கு 8வது மைந்தனாக பிறந்தார். அப்போது அவர் குலம் சுருங்கி சிரித்து காடுகளுக்குள் மரங்களுக்கு மேல் அமைக்கப்பட்ட சிறு குடில்களில் பறவைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தது. பாணரின் அன்னை நிகும்பை அக்குடியில் மூதன்னையர் ஊறும் பிச்சி என அறியப்பட்டிருந்தாள். அசுரர்களின் மூதாதையர் வாழும் மலைகுகை ஒன்று சோனிதபுரியின் வடமேற்கே உள்ளது. பெரும்பாம்பின் திறந்த வாய் போன்ற அக்குகையை நாகபிலம் என்றனர். குறைமைந்தர் பிறந்தால் அக்குழவையை கொண்டு சென்று அக்குகைக்குள் வீசிவிடுவது அவர்களின் வழக்கம். அக்குகைக்குள் வாழும் மூதாதையர் அக்குழவையை உண்டு மீண்டும் ஒன்றை அவர்களுக்கு அளிப்பார்கள். பிறிது தருணங்களில் எவரும் அக்குகை அருகே செல்வதில்லை. சிறுமி பருவத்தில் காட்டில் தோழியருடன் தேனடை கொய்யச் சென்ற நிகும்பை சிற்றோடை ஒன்றில் இறங்கி நீர் அருந்துகையில் பாறையில் கால் வழுக்கி பெருக்கில் விழுந்தாள். நாகமென அவளை சுற்றி பிடித்து சுழற்றி அள்ளி கொண்டு சென்றது மலையாறு. தோழியர் கூச்சலிட்டு அலற அவள் உருண்டு கடும் புதர் செறிந்த இருளுக்குள் மறைந்தாள். அவர்கள் அந்தி வரை அவளை தேடிவிட்டு திரும்பி வந்தனர். மறுநாள் அவளை தேடிச் சென்ற அசுரர் எங்கும் அவளை காணாமல் அவள் இறந்துவிட்டாள் என்று எண்ணி திரும்பி வந்தனர். அவளை அக்காட்டாறு நாகபிலத்திற்குள் கொண்டு சென்று எரிந்தது. இருண்ட ஆழத்திற்குள் அலறியபடி விழுந்து எங்கோ மறைந்தது அது. நீருண்ணும் பசுமுகம் என புடைத்து நின்ற சுண்ணப்பாறையை பற்றி கொண்டு கரையேறிய நிகும்பை அங்கே குகைகளின் சுவர்களில் அசுரர்களின் இறந்த மூதாதையர் அனைவரும் ஓவியங்களாக வரையப்பட்டிருப்பதை கண்டாள். அவர்களின் விழிகள் இருளுக்குள் மணிகள் என மின்னின. பின்னர் அவர்களின் முகங்கள் உயிர் கொண்டன. அவர்கள் புடைப்பு கொண்டு எழுந்தனர். அவளுடன் உரையாடலாயினர். 7 நாட்களுக்கு பின் அவள் பிச்சியை போல் திரும்பி வந்தாள். அவள் ஊருக்குள் நுழைந்த போது அது அவள் உயிர் சூடிய பேய் என அஞ்சி அசுரகுடியினர் குடில்களுக்குள் புகுந்து வாயில்களை மூடிக்கொண்டனர். அவள் அன்னையும் தந்தையும் அஞ்சி ஒளிந்தி சுவர் இடுக்கினூடாக அவளை நோக்கி கழுழ்ந்தனர். அவள் எவரையும் அழைக்கவில்லை. ஊர் மன்றிலிருந்த பீடப்பாறையில் ஆலமரத்தடியில் நிமிர்ந்த தலையுடன் கால் மடித்து அமர்ந்தாள். 2 நாட்கள் அசைவில்லாது அங்கேயே அமர்ந்திருந்த அவளை கண்ட மூதன்னை ஒருத்தி அவள் குடி தெய்வம் ஏறிய ஊர்தி என அறிந்தாள். அவள் கால் மடித்து அமர்ந்திருந்த முறை மூதன்னையருக்குரியது என்றாள். பலியும் மலரும் கொண்டு வணங்கியபடி அவர்கள் அவளை அணுகினர். பலியூனை எடுத்து அவள் உண்டாள். மலர்களை எடுத்து அழுக்கு பற்றி சடை கொண்டிருந்த கூந்தலில் சூடினாள். அவர்களை நோக்கி புன்னகைத்து அவர்கள் கேட்டிராத மொழியில் வாழ்த்தினாள். அவள் அன்னையும் தந்தையும் உடன் பிறந்தாரும் கண்ணீருடன் இல்லத்திற்கு வரும்படி அழைத்தனர். அவர்களை அவள் விழிகள் அறியவே இல்லை. தனக்குத்தானே சிரித்து கொண்டும் தலையாட்டி பேசிக்கொண்டும் அங்கேயே இருந்தாள். அதன் பின் அவள் இல்லம் மீளவில்லை. பசி கொள்கையில் அந்த மன்றுப்பாறை மேல் வந்தமர்ந்து பலிக்குடை கொண்டு திரும்பிச் சென்றாள். அவளை காடுகளுக்குள் வேட்டைக்கும் தேன் எடுக்கவும் செல்கையில் அவர்கள் கண்டனர். காட்டு விலங்கென புதர்களுக்கிடையே சென்று கொண்டிருந்தாள். மலை குகைகளில் துயின்றாள். மரங்கள் மேல் அமர்ந்திருந்தாள். அவள் உடலில் ஆடைகள் அகன்றன. நீள்குழல் சடைப்பிரிகளாக ஆகியது. கை நகங்கள் நீண்டு சுருண்டன. அவள் சொன்ன அறியாத மொழியை அவர்கள் கனவுகளில் பொருளுடன் கேட்டார்கள். அவள் சொன்ன அறியாத மொழியை அவர்கள் கனவுகளில் பொருளுடன் கேட்டார்கள். அப்பொருளை விழித்தெழுந்ததுமே மறந்தனர்.
அது ஹிரண்யகசிபுவும் வைரோசனரும் மகாபலியும் பேசிய தொல்மொழி என்றனர் பூசகர். நிகும்பை கரு கொண்டிருப்பதை பெண்கள் கண்டறிந்தனர். அவளை பேற்றுச் சடங்குகளுக்காக கூட இல்லங்களுக்கு கொண்டு வர அவர்களால் இயலவில்லை. வயிறு பருத்துருண்டு முலை செழிக்க அவள் காட்டுக்குள் அலைந்தாள். ஒரு நாள் தேன் எடுக்கச் சென்ற பெண்கள் அவள் உருமுவதை கேட்டு நோக்கிய போது புதர்களுக்குள் குருதி வார அவள் ஈன்று கொண்டிருப்பதை கண்டனர். அவர்கள் வந்து சொல்ல ஊரிலிருந்து வயற்றாட்டிகள் சென்று அவள் மகவை வெளியே எடுத்தனர். ஆண்மகவை பேற்று மயக்கில் இருந்த அவள் முன் தூக்கி காட்டினர். அவள் சரியும் இமைகளுடன் அதை நோக்கினாள். பன்றி போல உருமினாள். பின்னர் அதை அவர்களிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு காட்டுக்குள் ஓடினாள். அவள் சென்ற வழி எங்கும் குருதி சொட்டியது. அவர்கள் அலறியபடி அவளை தொடர்ந்து ஓடினர். அவள் நாகபெல்லத்தை அடைந்து உள்ளே நுழைந்தாள். அவர்கள் அஞ்சி நின்றுவிட அவள் மட்டும் மறுநாள் திரும்பி வந்தாள். குழுவியை எண்ணி பெண்கள் நெஞ்சை பற்றியபடி அழுதனர். அது உயிர்ப்பும் உடல் முழுமையும் கொண்டிருந்தது. முதல் சொட்டு முலையுண்ணவும் அதற்கு ஊழில்லையா என மூதன்னையர் ஏங்கினர். அவள் இரு முலைகளும் ஊறி வயிற்றிலும் தொடைகளிலும் வழிய கருக்குருதி கால்களை அடைந்து சொட்ட வெறி மின்னும் விழிகளுடன் வந்து மன்றில் நின்று கை வீசி உருமி பலியோனுக்கு ஆணையிட்டாள். அதன் பின் அவள் மேலும் 6 மைந்தரை பெற்றாள். 6வரையும் அக்குகைக்குள் வீசிவிட்டு திரும்பினாள். 8வதாக அவள் கரு கொண்ட போது அவர்கள் அக்குழவியையும் குகையே உண்ணும் என்றே எண்ணினர். நாம் அறியாத ஒன்று அவளின் ஊடே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றனர் பூசகர். குகைவாழ் தெய்வங்கள் தங்கள் பலியூனை அவள் பெற்றளிக்க ஆணையிட்டிருக்க கூடும். அகலில் எழும் அனலை உறிஞ்சி உண்டு கொண்டே இருக்கிறது கடுவெளி. மீனிலும் புன்னையிலும் அதன் பொருட்டே நெய்யூறச் செய்கிறது அது. 8வது குழந்தையை பின்னிரவில் நடுக்காட்டில் அவளே பெற்றாள். கையில் குருதி குழவியுடன் தொப்புள் கொடி காயாது இருவரையும் இணைத்திருக்க அவள் வந்து ஊர் நடுவே நின்று அறியா மொழியில் அழைத்தாள். அவர்கள் கதவுகளை திறந்து கையகல்களை ஏந்தியபடி வந்து நோக்கிய போது மிகச் சிறிய உடல் கொண்ட குழவி அவள் வலது கையில் இருந்தது. குறைக்குழவியா என்றார் பூசகர். ஆம், 7 மாதங்களே ஆகின்றன என்றாள் மூதன்னை ஒருத்தி. இக்குழவியை ஏன் அவள் குகைக்கு கொண்டு செல்லவில்லை என்று இளம்பெண் ஒருத்தி கேட்டாள். அதன் பின்னரே அவர்கள் அவ்விந்தையை உணர்ந்தனர். அவள் அக்குழவியை தன் உடல் சேர்த்து வைத்து கொண்டு அவர்கள் அளித்த உணவை உண்டாள். அது ஓரிரு நாளில் இறந்து விடுமென அன்னையர் எண்ணினர். ஆனால் அவள் தன் வயிற்றுடனும் முலைகளுடனும் அதை சேர்த்து வைத்து கொண்டாள். கொடி காய்ந்து உதிர்ந்தது. குழவி முலையுண்டு உடல் கொண்டது. அவள் அம்மைந்தனை ஏந்தியபடி காடுகளுக்குள் அலைந்தாள். மைந்தன் முகம் தெளிந்து நோக்கு கொண்டான். அவனை அவள் ஊர் மன்றுக்கு கொண்டு வந்த போது அயல்விழிகளுடன் அவர்களை நோக்கினான். அவனை நோக்கி அவர்கள் கை நீட்டிய போது புலிக்குருளே என உருமியபடி அன்னையை பற்றி கொண்டான். அன்னை வெண்பற்களை காட்டி சீறி அவர்களை துரத்தினாள். அவனை அவர்கள் எவரும் தொட்டதே இல்லை. எழுதழல் 10வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.